ஆர்கன் ட்ரோபிசம்னா என்ன பாருங்க, புது புது சில கீவேர்ட்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கட்டாயம். இப்போ ஆர்கன் ட்ரோபிசம், பயோ ஆக்டிவ் மாலிகுல்ஸ் சொன்னாலே உயிராற்றல் மூலக்கூறு, பாரம்பரிய சிறுதானியங்களிலும் அரிசியிலும் உள்ள உயிராற்றல் மூலக்கூறுகள் வாய்க்குழி வழியாக மட்டும்தான் உறிஞ்சப்படும். இந்த வழியாகத்தான் அது செரிமானம் அடையும். உறங்கத்தினால் 100 வயது நிறைய பேசியிருக்கோம். எல்லாம் தொடர்பு பத்தி இப்ப நான் சொல்றேன். இந்த இப்படிப்பட்ட உயிராற்றல் மூலக்கூறுகள் ஆக்டிவ் ஃபார்ம்ல செல்களை சென்றடையுது பார்த்தீங்களா. ஒவ்வொரு பயோ ஆக்டிவ் மாலிகுலும் ஒரு ஆர்கன் டார்கெட் ஆகிருக்கும். அது பேர் தான் ஆர்கன் ட்ரோபிசம். அந்த ஆர்கனை, அந்த உறுப்பை நோக்கி சென்று அந்த செல்களுக்கு, அந்த ஆர்கன் சார்ந்த அந்த உறுப்பு சார்ந்த செல்களின் செயல்பாடுகளை வழிநடத்தக்கூடியவை. பயோஆக்டிவ் மாலிகுல்ஸ் ஆர் ஹேவிங் இன்ட்ரின்சிக் ஆர்கன் ட்ரோபிசம். அந்த அளவுக்கு கட்டமைப்பு சிதையாமல் நம் பயோஆக்டிவ் மாலிகுல்ஸ் சொல்லக்கூடிய உயிரிழந்த மூலக்கூறுகளை நுறுங்க தின்று வாய்க்குழி வழியாகவே அவைகளை உணவு மண்டலத்தின் வயிற்றுக்கு அனுப்பாம நல்லா புரிஞ்சுக்கோங்க. விழுங்கிட்டீங்கன்னா பயோஆக்டிவ் இன்ஆக்டிவ் ஆயிரும். மைட்டோகாண்ட்ரியல் காம்பினேஷன்ல பயோஆக்டிவ் செரிமானம் அடைஞ்சு கட்டமைப்பு சிதைஞ்சிடும். ஆகையால் நண்பர்களே, உயிராற்றல் மூலக்கூறுகளின் மருத்துவ மகத்துவத்தை புரிந்து கொண்டு ஒவ்வொரு செல்களின் நுண்ணிப்பான செயல்பாடுகளை நெறிமுறைப்படுத்தி 100 வயதுக்கு தாண்டி ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை வாழ்வதற்கு இந்த உயிராற்றல் மூலக்கூறு கட்டமைப்பு நம் செல்களுக்கு தேவை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து பயணித்திருங்கள். நாம் நிறைய இது சம்பந்தமான அடுத்த கட்டத்துக்கு நம்ம ஒரு அறிவியல் பூர்வமான கருத்துக்களை பகிர வேண்டியிருக்கிறது. பயோஆக்டிவ்னு கமெண்ட் பண்ணுங்க. டாக்டர் ரகுநாதன், திருவாரூர்.